அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லா எக்ஸாம்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தொடர்பான கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தொடர்பான ஒரு இயக்கங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 1828 பிரம்ம சமாஜம், அதாவது இந்த பிரம்ம அப்படின்னு சொல்லி நமக்கு குழப்பற மாதிரி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட பிரம்ம சமாஜம் 1828 தொடங்கி வைக்கப்பட்டது. 1867 பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. யாரா இருந்தாலும் சரிங்களா, யாரா இருந்தாலும் மீன்ஸ் 6 சரிங்களா, யாரா இருந்தாலும் வாரத்துல 7 நாளைக்கு என்ன செய்யணும், ராமனை வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 6 7 யாரா இருந்தாலும் வாரத்துல 7 நாளைக்கு ராமனை வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 1867 பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங். சரிங்களா? இதே 1867 பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய வள்ளலார் திருவள்ளுவர் பிரகாச வள்ளலார் பாத்தீங்க அப்படின்னா 1867 வடலூர்ல சத்திய தர்ம சாலையை வந்து நிறுவியிருப்பாங்க. சரிங்களா? அதோட சேர்த்து அதையும் வந்து ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 1875 ஒரு 3 முக்கியமான சீர்திருத்த இயக்கம் பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி அவர்கள், பிரம்மஞான சபை பாத்தீங்க அப்படின்னா ஹச்பி பிளவாட்ஸ்கி, ஹச்எஸ் ஆல்காட் 2 பேர் சேர்ந்து பிரம்மஞான சபையை அமெரிக்காவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அலிகார் இயக்கம் பார்த்தீங்கன்னா சர் சையத் அகமது கான் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. 1875 ஆரிய சமாஜம், பிரம்மஞான சபை, அதுக்கடுத்து அலிகார் இயக்கம் 1875. அதுக்கடுத்து பாருங்க 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் ஐயன்காளி அவர்களால் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கான கேள்வி, பார்சி இயக்கம் எப்பொழுது யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது? தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கீழே கமெண்டில் வந்து பின் பண்ணுங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் வந்து பார்ப்போம். நன்றி.